நீங்க வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்க ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆடியன்ஸ். வெளியே போனால டை அடிக்கிறதுனால கொஞ்சம் ஃபேஸ் அப்படியே கருப்பாகும். எவ்வளவு வருஷம் டை அடிக்கிறீங்க? ரொம்ப வருஷமா அடிக்கிறேன். ஒரு 40 வருஷத்துக்கு 40-45 இருந்து கணக்கு போது இப்ப 75 கணக்கு போடுது. உங்களுக்கு அப்போல இருந்தே வெல்ல முடியா? கொஞ்சம் லேசா இப்போ நிறைய நடிச்சு போச்சு. அப்ப லேசா இருக்கு அடிப்பேன். அடிக்க டை அப்பெல்லாம் பவுடர் டை தானே, பவுடர் டை தான் அடிப்போம். இப்பதானே பிளாக் ரோஸ் அது இது என்னென்னமோ வந்திருக்கு. அப்பெல்லாம் அந்த கருப்பு கலர் பொடி இருக்கும், தண்ணியில் போட்டு கரைச்சி தான் தேய்க்கும், பிரஷ் தேய்க்கும். அப்ப அதனால அது போட்டு கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் கருப்பா இருக்கும். எங்கேயாவது ஊருக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும்னா முதல்ல பியூட்டி பார்த்து தான் போவேன். போய் ஃபேஸ்க்கு எல்லாமே பவுடர் ப்ளீச்சிங் தான். ஃபுல்லா புடவை ஜாக்கெட் எல்லாம் கழட்டிடுவாங்க. கழட்டி இதோட மாரோட கட்டிட்டு ஃபுல்லா பவுடர் ப்ளீச்சிங் தான். கை எல்லாம் பவுடர் ப்ளீச்சிங். அப்ப பவுடர் ப்ளீச்சிங் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது அப்பெல்லாம். அதுக்கப்புறம் தான் கிரீம் ப்ளீச்சிங் வந்தது, கொஞ்சம் காஸ்ட்லி. அதுக்கப்புறம் என்ன ஜாஸ்தி அந்த வருது என்னென்னமோ. அப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். சரி, இதெல்லாம் பியூட்டி பார்லர்ல பண்றது. நான் கேக்குறது உங்க வீட்ல நீங்க என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க? டிப்ஸ் போயிட்டு நம்ம ஃபேஸ் பேக் அதெல்லாம் போட மாட்டீங்களா வீட்ல? இல்ல அப்பெல்லாம் இல்லையே, வீட்ல அந்த பால் ஏடு போடுவாங்க, அது நான் பண்றேன். அதெல்லாம் பண்ண மாட்டீங்க? பண்றது நான் இதுதான் மெயின்டைன் பண்ணது. இந்த மாதிரிதான் அந்த பழங்கள் எல்லாம் அடைச்சு மூஞ்சில போடுறது அதெல்லாம் இல்லவே இல்ல. அதான் செய்ய தெரியாது. பியூட்டி பார்லர்ல கூட செய்வாங்க, நம்ம கேட்டா தான் செய்வாங்க. எல்லாமே கழுத்து மெயின்டைன் பண்றதுக்குலாம் என்ன மாதிரி? கழுத்து மெயின்டைன் பண்றது, கையெல்லாம் கருப்பாயிரும். பவுடர் நிறைய போடணும். குளிச்சுட்டு வந்து உடம்பு தொடச்சிட்டு பவுடர், சாதா பிளைன் பவுடர், பான்ஸ் வெள்ளை, ரோஸ் பவுடர் ஆகாது, சாதா வெள்ளை பவுடர் நிறைய போட்டு விட்டு வச்சுக்கோயா. அது ஒருத்தர் எனக்கு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம் படுத்த கையெல்லாம் கருகருன்னு இருக்கும், இங்கெல்லாம் ஃபுல்லா கருப்பா இருக்கும், கருப்பா இருக்கும். அப்ப அந்த லேடி, அந்த நர்ஸ் சொன்னாங்க, என்னங்கம்மா இப்படி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்குது, அங்கே பார்த்தாலும் கருப்பா இருக்குதுன்னு சொல்லி பவுடர் போடுங்க. நான் குளிச்சுட்டு வந்து நல்லா துவட்டிட்டு நிறைய கையில் வச்சு அப்பி தொடங்க அடிச்சுட்டு ஒரு மாசம் 1.5 மாசம் இருக்கும். அவ்வளவுதான். சரி, வெள்ளை ஆயிடுச்சு. என்ன பவுடரு? சும்மா சாதா பான்ஸ். சும்மா ஈரத்தோட போடக்கூடாது, ஈரத்தோட நல்லா துவட்டிட்டு ரூம்ல உட்காந்து நல்லா துவட்டிடணும். ஃபேன் காத்து போட்டு துவட்டிட்டு கையில நிறைய அள்ளி டப்பு டப்பு. முதல்ல பாத்துருக்கேன் ஆம்பளை முதல்ல அப்படி போடுவாங்க. இப்ப எல்லாம் போடுறது இல்ல, அப்பெல்லாம் போடுறது. இப்ப எல்லாம் கிரீம் போடுறீங்க. அப்பெல்லாம் அங்கிள் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாரு. கைக்கு கழுத்துக்கு வயிற்றுக்கு அது போட்டோன்னே உங்களுக்கு கையில இருக்கிற அண்டராம்லாம் சரியாயிடுச்சு. டார்க் அந்த பொம்பளை எனக்கு அதிசயம் இருந்தது. இருக்கு முடியல, எனக்கு கையில குடி இல்ல, கருப்பா அப்படி கசிக்கமா இருக்கு. அப்படி பொம்பளை பாத்துட்டு ட்ரெஸ் மாத்தாருப்ப இது பாத்துட்டு என்ன உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது, அங்க மாத்திரம் கருப்பா இருக்குது அப்படின்னு. என்ன பண்றதுங்க, அது கருப்பா தான் இருக்குது. ஒன்னும் பண்ணாது, பவுடர் போட்டு குடிச்சிட்டு வந்து டெய்லி பவுடர் போடுங்க. ஒரு மாசத்துல சரியாயிடுச்சு. ஒரு மாசம் சூப்பர் தான் இருக்கும். ஓகே சூப்பர். இது இந்த நர்ஸ் மாதிரி வருவாங்கல்ல பாக்குறதுக்கு, கேர்டேக்கர், அவங்க வந்து அந்த பொண்ணு சொல்லிதான் நான் பாக்குறேன். ஓகே, இது இப்போ ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுங்க, எல்லாரும் ட்ரை பண்ண சொல்லி. யாருக்கு, ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் அண்டராம் வந்து டார்க்கா இருக்குன்னு சொல்லிட்டு தனியா கிரீம் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க. அதெல்லாம் தேவையே இல்ல. என்னமோ கிரீம் போடுறாங்க, இது பண்றாங்க. அதெல்லாம் முடி இருந்தா மாத்திரம் தான் எடுக்கணும். ஓகே, அது இல்லாட்டி போனா உங்களுக்கு இது மாத்திரம் போட்டா. சரி, முடி இருக்கிறவங்க முடியத்தவங்க இப்ப முடி கிளீன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் போடணும். முடியோட பவுடர் போடக்கூடாது. முடியோட பவுடர் போட்டதுனால ஓகே. முடி எல்லாம் கம்ப்ளீட் எடுத்துட்டு இப்படிதான் மந்த்லி முடி எடுப்பீங்க. மந்த்லி ஆனாதான் கொஞ்சம் முடி நீளமா வரும். அப்பதான் அசிமா குட்டி குட்டி இருந்தாலும் கூட பரவாயில்ல. இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி சொரியும். ஆமா, பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கம்ப்ளீட் எடுத்து. சோ இது ஒரு டிப்ஸ். தினம் குளிச்சுட்டு வந்து கழுத்து, உங்க அம்மா கழுத்தை பத்தி கருப்பா இருக்குது சொல்ல நினைச்சிருவாங்க. ஃபுல்லா ரெண்டு கழுத்துல கருப்பாவே இருக்காது. ஆமா, இருக்கவே இருக்காது. இப்போவாது சின்ன செயின் போட்டிருக்கேன். அப்பெல்லாம் 10 செயின் போட்டிருப்பேன். அப்பெல்லாம் அப்படியே வெளுத்துட்டு இருக்கும் கழுத்து கூட. கருப்பே ஆகாது, அந்த கழுத்து கருப்பே ஆகாது. பாவாடை கட்டினா அந்த இடத்துல அதெல்லாம் போயிடும். அதுக்கும் பவுடர் போடும். அதுதான் ஃபுல்லா போடுறது. குளிச்சுட்டு வந்து ரூம்ல உட்காந்து ஃபேன் போட்டு அப்படியே உடம்பு நல்லா காஞ்ச பிறகு வர பவுடர் போட்டுட்டு எவ்வளவு நேரம் வெயிட் நைட்டியோ ட்ரெஸ்ஸா போட்டு. இது ஒரு நல்ல டிப்ஸ். ஆமா, அந்த பொம்பளை நான் தெரிஞ்சுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கைக்கு தூக்கினாலும் ஆறு ரூம்லயே நான் ஒட்டுக்காட்டு ஜாக்கெட் மாத்தும் போனா எனக்கு நான் வெக்கமா இருக்கும். தூக்கத்தே வெக்கமா இருக்கும், கருப்பா இருக்கும். இப்படி இருந்தது சுத்தமா. எனக்கு கருப்புங்கிறதே இல்லை, கருப்பே இருக்காது. ஓகே, போட்டுட்டு நான் கருப்பு போனது. சூப்பர். ஓகே, என்ன காரணத்தாலும் கருப்பாச்சுன்னு தெரியாது. ஓகே,
ஓகே எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். கதம் 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 இதுவே ஆரம்பம்.